சினிமானாக்கா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், சென்னை, ஒவ்வொரு ஊர் சொல்லுவாங்க. நான் 30 வருஷமா சினிமாவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். நான் என் மண்ணோட பெருமையை சேர்க்கணும். அது எங்கள் பாலீஸ்வரர், எங்கள் தேவநாத சாமி, இவங்கெல்லாம் நான் காட்டணும். என் கடலூர் சேர்ந்த மக்கள் எல்லாரையும் அந்த படத்தை நடிக்க வைக்கணும்ன்றது ஒரு வெறி. அந்த வெறி தான் இன்னைக்கு இந்த படத்தோட முதல் ஒரு வெற்றியே. அண்ணன் வேதாஜி அண்ணன் வந்தாங்க, கலை அண்ணன் வந்தாங்க. இந்தமாரி தம்பி, இந்தமாரி ஒரு கண்டெம்ட் வச்சிருக்கிறேன், இலங்கை தமிழின மக்களுக்காக ஒரு படம் ஒன்று வச்சிருக்கிறேன், நம்ம பண்ணணும், கிட்ட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதேமாதிரி அண்ணன் கூட நான் சேர்ந்து செயல்பட்டேன். கடலூர் மாவட்டத்தை பற்றி பாட்டும் வந்தது, என்னோட மக்களும் அதில் நடித்தாங்க. அதோட என் குடும்பம், நான் இந்த இடத்துல இருக்கிறேனாக்கா நான் சாதாரண ஃபேமிலியில் பிறந்தவங்க தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் பிறந்தவங்க. நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா, என் அக்கா, தங்கச்சி, எங்கள் அண்ணன், எங்கள் குடும்பம் தான். இந்த இடத்துல இந்த இவ்வளோ பெரியவங்க முன்னாடி என்னை நிற்க வச்சு இந்த நிற்க வைக்கிற காரணமும் எங்கள் குடும்பம் தான். இது என்னுடைய 2வது படம். முதல் படத்துக்கு அண்ணன் ஜாகவர் அண்ணன் வந்தாங்க. இது இது என்னுடைய வெற்றி இல்லை. இது அண்ணன் மாதிரி, வேல்முருகன் அண்ணன் மாதிரியும், ஜாகவர் அண்ணன் மாதிரியும் எல்லாமே எங்கள் மாவட்டம் சொல்கிறாங்கல்ல, அண்ணனுக்கு ஒரு மாவட்டம்னு ஒரு வீரம் சொன்னாங்கல்ல, கடலூர் மாவட்டத்தில் அவ்வளோ பேர் பாதிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டைம்லும் உயிருக்கு போராடி தான் நாங்கள் அந்த கடலூர் மாவட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னோட ஆசை, இந்த கடலூர் மாவட்டத்தில் இந்த வள்ளலாறு, பாலீஸ்வரர் எல்லா இடத்துலையும் அந்த பேர் வந்தது. அதே போல் அந்த படம் வெற்றி அடைஞ்சு எங்கள் கடலூர் மாவட்டத்துக்கு எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற அளவுக்கு முதல் காரணம் எங்கள் அண்ணன் வேதாஜி அண்ணனும், எங்கள் கலை அண்ணனும், இவங்க தான் முதல் காரணம். ரொம்ப சந்தோஷம். இந்த பிரஸ்காரங்க, மீடியா, எல்லா நண்பர்களும் சொல்கிறேன், இந்த கடலூர் பாட்டை எல்லா இடத்துலையும் சேர்க்கணும். இதுக்கு இந்த உறுதுணையா இருந்த எனது நண்பர் பாண்டியன் அவருக்கு என்னோட நன்றி தெரிவித்து நான் விடைபெறேன். ரொம்ப நன்றி. நான் அதிகமாக ஏதாவது பேசல. ரொம்ப நன்றி. இங்க தமிழ் சினிமாவில கால எடுத்து வச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கதை கேட்கும்போது நானும் ஸ்ரீலங்கா, இந்த கதையும் அது மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது உடனே எதுவுமே நான் யோசிக்கல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இலங்கை பெண்ணா இந்த படம் நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் கோ டைரக்டர் சார், கலை சார், எல்லாருக்குமே நான் யார் யார் பேர் டைம் இல்லாதனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கூறிக்கிறேன். இந்த படம் மென்மேலும் வெற்றி பெறணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நன்றி. என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு மேடையில் பேசுகிற அனுபவம்லாம் கிடையாது, தவறு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த இரவு பறவை திரைப்படத்தை நான் இந்த ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன். படத்துடைய தலைப்பு இரவு பறவை. இந்த இரவு பறவைனா இரவுல இரையை தேடி பறந்து அதை இரையை தேடி கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அது உட்கார்ந்து பறக்கிற பறவை இல்லை. இது இரவு பறவை. கடல் கடந்து, நாடு கடந்து, உடமையில விட்டுட்டு உயிர் பழச்சா போதும்னு வறுமையில வாடி தப்பிச்சு தமிழகத்துக்கு வந்து தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளை தேடி வந்து உயிர் பழச்சா போதும்னு 2 நாட்டுடைய இராணுவத்தையும் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு கடைசியா கரை சேர்ந்து இங்க வாழ்ற மக்களுடைய வலியும் வேதனையும். கடல் பறவையா, அதாவது இரவுல தப்பிச்சு வருவாங்க. அதனால அந்த இரவு பறவைன்ற அந்த டைட்டில் அதுக்காக வச்சோம். அந்த மக்களுக்காக நான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியலான படத்தை நான் எடுத்திருக்கேன். இந்த படத்துக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், மீடியா நண்பர்கள் எல்லாருமே. இது இன்னொன்னுதான், இந்த படத்துக்கு நான் என்ன நினைச்சனோ அதை நான் எடுத்திருக்கேன். இந்த படத்தை வாழ்த்த வருகை இருந்திருக்கின்ற என் ஆறுயிர் அண்ணன், நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னோட கடவுளை நினைச்சுக்கிட்டு இருக்கிற எங்கள் அண்ணன் திருமாவளவர்கள் நேரில் என்னை வாழ்த்துறதுக்கு வந்தது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. அது இன்னொரு மிக பிரம்மாண்டமான ஒரு மனிதர், எங்கள் விடிவெள்ளி, தமிழகத்தின் விடிவெள்ளி அண்ணன் வேல்முருகன் அண்ணன் அவர்கள். அண்ணன் சொன்ன உடனே, இந்த கான்செப்ட் சொன்ன உடனே, இது மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகும், நல்ல கான்செப்ட், நான் கண்டிப்பா வருவேன், அவசியம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வருகை தந்திருக்கிறார். அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் போதிய நேரமின்மை இல்லாத காரணத்தினால் அனைத்து தரப்பட்ட எனக்காக உழைத்த கடலூர் மக்கள், கடலூர் நடிகர் சங்கம், என்னுடன் பணியாற்றிய உதவி இயக்குநர்கள், டெக்னீஷியன்ஸ், ஒவ்வொருத்தரையும் நேரம் சொல்ல விரும்பல, முடியல, டைம் இல்லை. எனக்காக என்னுடன் தோள் கொடுத்த மின்சாரம் திரைப்படத்தின் இயக்குனர் அண்ணன் செல்வகுமாரன் அவர்கள்லாம் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய உதவியா இருந்தாங்க. இன்னும்
இன்னும் நிறைய சொல்லணும், எனக்கு போதிய நேரம் என்னை தலைவர்கள்லாம் பேசணும் இந்த படத்தை பத்தி. மிகப்பெரிய அளவுல இது கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரக்கூடிய விஷயமா இதை கொண்டு போகணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். எல்லாருடைய மனசுலையும் எல்லாருடைய வாயிலையும் இரட்டை குடியுரிமையை பத்தி ஒவ்வொரு தலைவர்களும் நம்ம இப்ப இருக்கிற நம்ம முதலமைச்சர் வரைக்கும் ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்திய கவர்மெண்ட்ல எல்லாருமே வாய் வழியா பேசக்கூடிய ஒரு விஷயத்த நான் ஒரு திரைப்படமா எடுத்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எடுத்திருக்கேன். இது எல்லாரும் ஒத்துழைப்பு தந்து மீடியா மக்கள், மீடியா பப்ளிக், ப்ளஸ் சொந்த பந்த அனைவருக்கும், எங்க வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நல்ல நிகழ்வுகளை கலந்து கொண்டதற்கு நன்றிகள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஒரு அற்புதமான ஒரு முயற்சி. உண்மையிலே அந்த அப்பா பாட்டு வந்து மனசை உருக்கி இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். அதற்கு பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாழ்க்கை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திருமாவளவன் அவர்களே மற்றும் என்னுடைய மண்ணின் மைந்தன் என்னுடைய அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். அதிக நேரம் பேச முடியாதுங்க. பிரஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் இரவு பறவை டைரக்டர்ஸ் வேதாஜி பாண்டியன். இந்த படத்தை இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முதல்ல என்னுடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில என்னுடைய சூப்பரண்ட் மிஸ்டர் மனோகர் சார் தான் நான் காரணம். மெயின் அவர் இல்லை நாங்கள் இருக்க முடியாது. என்னுடைய நண்பன் ராதா சார் சார் ஆக்சுவலி அவர் வந்து டாக்டர் நம்ம வேதாஜி பாண்டியன் டைரக்டர்ஸ் வராங்க, அவங்களை ஒரு தான் நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டாருங்க. வீட்டிலேருந்து சரி சொல்லிட்டு போகணும். சார் பார்த்த உடனே என்னை பார்த்தாருங்க. என்னை பார்த்துட்டு உங்கள் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் வந்து என்னுடைய ஐபிஎஸ் ஹோல்டிங் பண்ணுங்க, டிஎஸ்பி ரோல் பண்ணுங்கன்னாரு. சார் நான் ஆக்சுவலி வந்து டாக்டரேட் ஹார்டிகல்ச்சர் 2001 பேட்ச். நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தேன். சாருக்கு தெரியும். நீங்கள் அவுட் ஆஃப் 195 கண்ட்ரிஸ் இருக்காங்க ப்ரெசென்ட்ல. நான் யாருனையும் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. என் ஒய்ஃப் கிட்ட தெரியும். எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாருங்க. நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் 10th ரோமன் ஸ்கூல்ல நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எம்எஸ் அக்ரி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ் அக்ரி ஹார்டிகல்ச்சர், எம்எஸ் அக்ரி, பிஹெச்டி. அது ஒரு 2001 பேட்ச் முடிச்சுட்டு 2005 என் ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாருங்க. 27 வயசுல டாக்டரேட் ஹார்டிகல்ச்சர் முடிச்சுட்டு 26 வயசுல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் அசோசியேட் ஹார்டிகல்ச்சர் நான் ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து 2015 வரையும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணேன் சார். நான் நினைச்சேன் படிச்சுட்டு யூஜி பிஜி டாக்டரேட்டுக்கு எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க, நார்மல். நம்ம ஊர் பேர் பத்திரக்கோட்டையை கொண்டு வரணும் நேஷனல் லெவலில், வேர்ல்டு வைடு கூகுளில் ஏற்றணும்னு நினைச்சேன். இட் இஸ் ஏ குளோனல் மல்டிபிளிகேஷன் ஃப்ரம் பத்திரக்கோட்டை லோக்கல். நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. TNAU PLR to ஜாக் ஆத்தர் தான் நான் ரிலீஸ் பண்ணேங்க. அப்போ தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் தான் அதை ரிலீஸ் பண்ணார். செப்பரேட் சயின்டிஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. இது ஏன்னா சாதாரணமாக ஒரு டாக்டரேட் முடிச்சுட்டா சயின்டிஸ்ட் வந்து படிச்சுட்டா சயின்டிஸ்ட் கிடையாதுங்க. உணவு உற்பத்தி பண்ணணுங்க, புதுசாக கண்டுபிடிக்கணும். 30 டிஸ்ட்ரிக்ட் MLT கொடுத்து டெஸ்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அஃபிஷியல் AO ADH JD அவங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி எது பெஸ்ட் ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் வைஸ் சான்சலர் ரிஜிஸ்டர் டைரக்டர்ஸ் அவங்களும் அப்ரூவல் கொடுத்து ஸ்டேட் வெரைட்டிஸ் கமிட்டி போகும். ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் தென் CM தான் ரிலீஸ் பண்ணணும் எந்த ஸ்டேட்டுக்கு சூட்டபிள். இப்படி வந்து பார்த்தோன்னா டாக்டர் கலைஞர் மூலமாக 4 F1 ஹைப்ரிட்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில். எவ்வளோ பெரிய ஜாம்பவன் இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கலைஞர் ஜெயலலிதா மூலமாக, அம்மா மூலமாக கோயம்புத்தூர் பெண்டி ஹைப்ரிட் 3 TNAU, தென் TNAU அமராந்த சிறுகரை ரிலீஸ் பண்ணாங்க. முடிச்சுட்டு இந்த இடத்துல நான் நிற்பு நினைச்சு கூட பார்க்கல. ஒரு சயின்ஸ், அதாவது எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் டு சேஞ்ச் த வேர்ல்ட். அதாவது தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் இனியாத இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நான் பார்த்தேன் சார். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது சார் வாங்க கூப்பிட்டு போனார்.
சார் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் சார், உயிர் உள்ளாடு. என்னுடைய நண்பர் ராதாவை நான் மறக்க மாட்டேன், எங்க இருக்காரு தெரியல. அவங்க வந்து என்னுடைய பிரதர் மாதிரி அவங்களை எனக்கு கைட் பண்ணுவாங்க. சார் கூட்டு வந்து சொன்னாருங்க, முடிச்சிட்டேன். இவர் வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணி காமிச்சாங்க. இந்த அப்பா சாங் போகும்போது என் ஒய்ஃப் அழுதுகிட்டே இருந்தாங்க சார். அதுவே சக்சஸ் படத்துக்கு நான் பார்த்தேன். நானும் அப்படியே கண்ணு கலங்கினேன். இந்த மாதிரி அதாவது என்னுடைய சித்தப்பா டைரக்டர் தங்கப்பிரச்சன், அவர் ஆக்சுவலி நான் தொடர்பு கொள்ள முடியல. நைட்டும் பேசின வாய்ஸ் நோட் கொடுத்தா அவர் பிஸியாக இருக்கான்னு தெரியல. அழகி, சொல்ல மறந்த கதைகள், பள்ளிக்கூடம், 9 நோட்டு, இதெல்லாம் என்ன படங்க? அந்த மாதிரி படங்கள்லாம் நான் அந்த மாதிரி வரும்னு ஆசைப்படுறேன் சார். சார் வந்து அருமையா பண்ணியிருக்காங்க சார், சொன்ன மாதிரி. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க சார். பாடல்கள் நல்லா வந்திருக்குங்க சார். எல்லாரும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வந்து இதை போயிட்டு நீங்க வந்து பார்க்கணும்னு சொல்லி நான் சிரம் தாழ்ந்து வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.